இந்த விருச்சிக இலக்கணத்துக்கு யோகாதிபதி யாருன்னா குரு தான். இந்த தனம் பஞ்சமாதிபதி, இது காலபுருஷனுக்கு 9, 12. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் போது, வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். விருச்சிக இலக்கணக்காரங்களுக்கு வந்து நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியாவில் ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொடுத்தும். அதை செய்ய மாட்டாங்க. இந்த குரு பயிற்சி பாருங்களேன், 9 குரு சாதாரண விஷயமே கிடையாது. எங்கேயோ கீழே அடக்கிறவனும் மேலே வரப்போறேன். அப்போ இதில் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராசி ரீதியா, லக்ன ரீதியா, நட்சத்திர ரீதியா இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்களை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விருச்சிக இலக்கணம் அப்படின்னா நான் சொல்கிறது அவங்கள அறிவின் பெட்டகம். இவங்ககிட்ட வந்து எடுக்கலாமே ஒழிய இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. ஏன்னா திறமை. ஆனால் இந்த விருச்சிக இலக்கணத்துக்கே யோகாதிபதி யாருன்னா குரு தான். தன பஞ்சமாதிபதி, அந்த அதிகாரம். இந்த தன பஞ்சமாதிபதி, இது காலபுருஷனுக்கு 9, 12. சப்போஸ் இவங்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் போது, வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா சரி மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ தன பஞ்சமாதி. இன்னொன்று இருக்குது, விருச்சிக இலக்கணக்காரங்களுக்கு வந்து நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் தன பஞ்சமாதிபதி 9, 12. இப்போ இவங்கெல்லாம் ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியாவில் ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி செஞ்சாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும். அதை செய்ய மாட்டாங்க. அந்த மனசே வராது இவங்க. ஆமாம், கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது சில இடத்துல என்ன. ஆனால் இந்த குரு பயிற்சி பாருங்களேன், 9 குரு சாதாரண விஷயமே கிடையாது. பஞ்சமாதிபதி பாக்கியத்தில், இதை சொல்லும்போதே விருச்சிகத்துக்கு ஒரு மெழுமை தான். அப்போ எங்கேயோ கீழே அடக்கிறவனும் மேலே வரப்போறேன். அப்போ இதில் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுமையாக இருந்தோம், செஞ்சோம், வச்சோம் அப்படின்ற ரீதியில் இவனுக்கு ஏதாவது சடனாக ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மேன்மையை கொடுத்தோம். சில பேர் இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, யோகாதிபதி தான் குரு 9 உட்காந்துருக்காரு, யோகம்தான். இது காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ ஒரு பாக்கியம் அவனுக்கு நிறைவான நிலையை அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. என்ன செய்வான்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது இவங்க பூர்வீக சொத்து இதை வந்து பிரித்து எடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்வான், வேலையில் விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துடுவான். இந்த தப்பை இவன் பண்ணிடக்கூடாது. பல பேருக்கு இந்த குரு ஒரு ஆமாம் அந்த 5, 9ன்றது என்ன செய்யும்னா டக்குன்னு விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துடும். அப்போ அதில் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதை மட்டும் அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் மீனத்தை உட்காந்து பார்க்குறார். பொருளாதார பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் யாருக்குமே நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்தாருன்றதெல்லாம் இல்லை. தேவையப்போ கொடுத்துருவார், இல்லாட்டி செவ்வாத்த இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் இடம் என்ற கலஸ்தரஸ்தானத்தையும் இப்போ இந்த சனி பார்க்குறதுனால இதுவரைக்கும் இருந்த திருமண தடை இருக்கு இல்லையா, இப்போ குரு பார்த்தோன்னே இந்த திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பழைய கடன் பைசலாயிரும், வாழ்க்கை அப்படின்றது ஒரு மாற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அருமையான காலம். என்னன்னா, லக்னாதிபதி செவ்வாயே நீச்சமாகக்கூடிய வீட்டில் குரு உச்சமடைவதால் தன் தகப்பனார் தன் உடன் பிறந்தோருடைய பேச்சை கேட்டு, அல்லது உடன் பிறந்தோருக்காக அல்லது தகப்பனாருடைய இதுக்காக காசு பணத்தை பூரா அவங்க வெட்டியாக்கிறவங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி. ஏன்னா எப்பயுமே இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கு விருச்சிக இலக்கணத்துக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். வியாழக்கிழமை சிவாலயம் போகிறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு போதுமானது. வியாழக்கிழமை இது எல்லா காலத்துக்கும், இந்த காலத்துக்கும் இல்லை, எப்பயுமே வியாழக்கிழமை சிவன் கோவில் போய் சிவசக்தியை வழிபட்டு அங்குள்ள ஒரு பைரவருக்கு ஒரு ஏதோ புஷ்பத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும். சூப்பராக. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை தான் நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு பெயர்வார்.
12 வருஷம் கணக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவனு இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள அது நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்தாலும் திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.